வணக்கம். ஈரோடு ஆறுமுகம் சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர் யூடியூப் சேனல் பார்க்கும் அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தை கூற விரும்புகிறேன், கேளுங்கள். நான் பல முறை யூடியூப் சேனலில் சோழி பிரசன்னம் பார்க்க சொல்லுகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த சோழி பிரசன்னத்தின் மூலம் என்னென்ன காரியங்கள் ஆகியிருக்கிறது என்று வாசகர்கள் என்னை தொடர்பு கொண்டு பரவாயில்லை, நன்றாக உள்ளது என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். நேற்று இரவு மதுரை மாநகரிலிருந்து ஒருவர் ஃபோன் பண்ணி, நீங்கள் சொல்லுவது அப்படி நடந்து கொண்டு இருக்கிறது ஐயா, உங்களை நேரில் சந்திக்கும் என்று வரட்டும்னு கேட்டார்கள். நான் எப்போ வந்தாலும் காலை 7 மணிக்குள் மதியம் 12 மணிக்குள் வருவாய், முடிந்தால் வாருங்கள், இல்லை என்றால் அங்கிருந்தே நீங்கள் செல்லில் கேளுங்கள், நான் அதுக்குண்டான பலனை சொல்கிறேன் என்று சொல்லியிருக்கிறேன். மக்களாகிய நீங்கள், இந்த சோழியை பார்ப்பவர்கள், இந்த ஆடி அமாவாசை என்று தயவு செய்து குலதெய்வத்து கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்களை பல முறை கேட்கிறேன். மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார்கள்னா, நோய் நொடி, கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, அனைவரும் இதை தீர வேண்டும் என்றால் நீங்கள் பல தூரம், பல 1000 கிலோமீட்டர் சென்று கோயிலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. நன்றாக கேளுங்கள். நீங்கள் குலதெய்வத்தை யாரும் மதிப்பதே இல்லை. 100க்கு 90% குலதெய்வத்தை மதிப்பதில்லை. ஏன்னா குலதெய்வம் என்ற கடவுள் ஒரு மூலையில் இருக்கிறது. நல்லா கேளுங்கள். அந்த குலதெய்வம் என்ற கோயில் ஒரு மூலையில் இருக்கிறது என்றால் அதை யாரும் விரும்பி பார்ப்பதில்லை. சின்ன குழந்தையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வயசு உள்ளவர் வரைக்கும் அதை விரும்பி பார்ப்பதில்லை. ஒரு நகரத்தில் இருந்தால் நகரத்தோடு நகரமாக சென்று வரலாம் அப்படி என்று போகிறீர்கள். பழனிக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், திருச்செந்தூருக்கு கொடுக்குற முக்கியத்துவம், திருப்பதி கொடுக்குற முக்கியத்துவம், ராமேஸ்வரத்துக்கு கொடுக்குற முக்கியத்துவம், காசி கொடுக்குற முக்கியத்துவம் நீங்கள் குலதெய்வத்துக்கு யாரும் கொடுப்பதில்லை என்று எனக்கு ஆணித்தரமாக பொதுவாக சொல்கிறேன். ஒருத்தரை குறித்து சொல்லவில்லை. நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு சென்று வரக்கூடிய தத்துவம் குலதெய்வத்துக்கு நீங்கள் கொடுப்பது இல்லை. அது ஆணித்தரமாக சொல்லுகிறேன். என் மேல் நீங்கள் கோவப்பட்டாலும் சரி, வருத்தப்பட்டாலும் சரி, இதுக்கு நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தாலும் சரி, கொடுத்தாலும் சரி, அப்போ உண்மையை சொல்லுகிறேன். எனக்கு நைட்டு இரவு பொதுவாக கடவுள் ஆசி வாங்குகிறார். நீங்கள் நன்றாக சொல்லுங்கள், நன்றாக சொல்லுங்கள் பக்தா. எந்த குலதெய்வத்தையும் யாரும் மதிப்பதில்லை. ஏதோ ஒரு முக்கியமான விசேஷம் என்றால் வயசானவர்கள் 50 வயசுக்கு மேல், 45 வயசுக்கு மேல் உள்ளவர்கள், தாத்தா பாட்டியாக இருக்கிறவர்கள் தான் கெடா வெட்டமும் கோழி வைக்கமும் செல்கிறார்கள். தவிர சின்ன சின்ன குழந்தைகளிலிருந்து படிக்கிற வயசு வரைக்கும், ஒரு உத்தியோகத்துக்கு போகிற வயசு உள்ள பசங்கள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாரும் ஒரு நகரத்தில் உள்ள கோயிலுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் உங்களுடைய குலதெய்வத்துக்கு கொடுக்குவதில்லை என்பது ஆணித்தரமாக சொல்கிறேன். எனக்கு கடவுள் நைட்டு எனக்கு ஆசி வழங்கியிருக்கிறது சொல்வதற்கு. அதுக்காக இது உண்மை என்று நான் நிரூபித்தே விடுவேன். யாரும் குலதெய்வத்தை இன்னும் தெரியவில்லை என்றால், அந்த குலதெய்வம் தெரியாதவர்கள் என்னை சந்தைகள். உங்களுக்கு குலதெய்வத்தை 9 வாரம் 10 வாரத்துக்குள் அந்த குலதெய்வம் உங்களுடைய கனவிலோ அது யார் மூலியமாகவோ உங்களுக்கு குலதெய்வத்தை காட்ட முடியும். அதுக்கு நான் சொல்வதை நீங்கள் கேளுங்கள். ஒரு முறை சந்திங்கள். குலதெய்வம் நன்றாக தெரியும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு அதேபோல் குலதெய்வத்தை அமாவாசை என்று போக முடியாதவர்கள் பௌர்ணமி என்றும் போகலாம். நீங்கள் திருவண்ணாமலை போய் லட்சக்கணக்காக சுற்றி விட்டு வந்துவிட்டால் உங்களுக்கு எல்லாம் நடந்துவிட்டு நினைக்காதீர்கள். அப்படி எத்தனை பேருக்கு நடந்திருக்குது என்று சொல்லுங்கள், பார்க்கலாம். ஆனால் அதே குலதெய்வத்தை சென்று வாருங்கள். உங்களுக்கு நடக்கவில்லை என்று கேளுங்கள். குலதெய்வத்துக்கு அவ்வளோ சக்தி உள்ளது. நீங்கள் ஒரு முறை திருவண்ணாமலை சென்று வந்தாலும், குலதெய்வத்துக்கு ஒரு முறை சென்று வந்தால் அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஒருவர் சொல்லுகிறார், நான் 35 பௌர்ணமிக்கு நான் திருவண்ணாமலை சென்று வந்தேன் பெருமையாக சொல்கிறார். அவர் என்ன சொல்லி என்ன புரோஜனம்? திருவண்ணாமலை சென்று வந்தார், போன் பேசிக்கொண்டே போகிறார் நண்பர்கிட்ட. நான் மலைக்கு வந்திருக்கிறேன், யமன் தர்மராஜாவிட்ட வந்து விட்டேன், சூரிய பகவான்கிட்ட வந்து விட்டேன், அக்னி மூலைக்கு வந்து விட்டேன் என்று போன் பண்ணி கொண்டு போகிறார். இதுதான் நீங்கள் திருவண்ணாமலை திருவண்ண சுத்துகிற லட்சணமா? கோயில் என்றால் என்ன? தெய்வம். அந்த இடத்துக்கு செல்வர்களில் செல்போனை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைத்து விட்டு, பகவானை நம் என்னை நினைத்து கொண்டு காரில் வந்தோம், ரயிலேறி வந்தோம் என்று மனப்பூர்வமாக நீங்கள் வணங்கினீங்க. ஆனால் அந்த தெய்வத்துக்கிட்ட இருந்து உங்களுக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கலாம்.
ஒருத்தர் பாக்கி இல்லை. கோயிலுக்கு செல்வர்கள் அனைவரும் வண்டி விட்டு இறங்குனதுவே, மாப்பிள்ளை கோயிலுக்கு வந்து விட்டேன், பங்காளி கோயிலுக்கு வந்து விட்டேன், மச்சி கோயிலுக்கு வந்து விட்டேன், குரு கோயிலுக்கு வந்து விட்டேன் என்று இந்த வார்த்தை தான் நீங்கள் சொல்கிறீர்களே தவிர அந்த பகவானை மறந்து விடுவீர்கள். இது உண்மை. அனுப்பையா ஒரு அடுத்தவர்கள் சொல்வதை கேட்கறதை விட எனக்கே தெரிகிறது உணவுபூர்வமாக கோயில் தெய்வாலயத்துக்கு செல்வர்கள் பகுதி பக்தியோடு நாம் எதுக்காக செல்கிறோம், பல கஷ்டங்களையும் அந்த ஆண்டவன் முன்னாடி எடுத்து சொல்லுவதற்காக தெய்வத்தை வணங்க செல்கிறோம். அந்த தெய்வத்தை போட்டோ எடுக்கிறதும் அது அடுத்தவர்களுக்கு அனுப்புவதும் இதெல்லாம் தவறு. தெய்வத்தை நீங்கள் படம் பிடிப்பது தவறு. நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். முதல் எடுங்கள், வேண்டாம் எடு. அதே அன்னாடம் வாரம் கோயிலுக்கு போகிற வாரம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறீர்கள். எந்த கோயிலுக்கு போனால், மருதமலை போனாலும் சரி, திருச்செந்தூர் போனாலும் சரி, சென்னிமலை போனாலும் சரி, பழனி போனாலும் சரி, அன்னாடம் போகிறவர்கள் எல்லாரும் செல்லில் படம் பிடித்து கொள்வீர்கள். இல்லை செல்ல படம் பிடித்து வந்தால் தெய்வம் கூட வந்துவிடும் என்று நினைக்கிறீர்களா? கிடையவே கிடையாது. குல தெய்வத்தை நீங்கள் யாரும் 100க்கு 100 வணங்குகிறீர்களோ சொல்வது என்று நான் செவ்வாய்க்கிழமை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு 8 பௌர்ணமி 9 அமாவாசை நீங்கள் குல தெய்வத்தை கண்டிப்பாக வணங்கி வாருங்கள். உங்களுக்கு பலனை இல்லைன்னா என்னை கேளுங்கள். சில பேர் சொல்லுங்க, குல தெய்வத்தை கும்பிட்டு சலிச்சு போச்சு, எனக்கு கஷ்டம் நஷ்டம் வியாபாரம் வரும், வராது இருக்காது. ஏன் என்றால் நீ இவ்வளோ நாளாக பிறகு 40 வயசு ஆச்சு குல தெய்வத்துக்கு போக்கடே. சில பேர் குல தெய்வத்தை 50 வருஷமாக குல தெய்வத்துக்கு போகாமல் இருக்கிறாங்க. இல்லை அவர் திரும்ப வராங்களே அப்படி. ஆனால் ஒட்டுமொத்த நஷ்டத்தையும் ஈடுமானம் கட்ட வேண்டிய நிலைமை. மருத்துவ செலவு, ஒரு லாரிக்கு ஓனராக இருக்கிறவங்க 10 லாரி வச்சிருக்கீங்க, கடைசியில் ஒரு வண்டியோடு இல்லாமல் டியூ கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. நானே நேரில் பார்த்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் முறையான கோயிலில் போய் முறையான சில வழிமுறைகள் செய்யாத காரணத்தால். கோயிலுக்கு போவது பெருசல்லை, போய் சாமி கும்பிடுவது பெரிதில்லை. முறையாக வணங்க வேண்டும். தெய்வத்தை வணங்குவது முறையாக வணங்க வேண்டும். தெய்வம் என்பது சாதாரண அல்ல. நீங்கள் உங்கள் விளையாட்டுக்கு போய் மலை ஏறிட்டு மலை இறங்குறதில்ல. தெய்வத்தை மனதார யார் ஒருவர் மனதார வணங்குகிறாரோ அவங்களுக்கு அந்த தெய்வம் நன்றாக பலன் கொடுக்கும். திருப்பதியாக இருந்தாலும் சரி, காசியாக இருந்தாலும் சரி, ராமேஸ்வரமாக இருந்தாலும் சரி. ஆனால் எதாக இருந்தாலும் நீங்கள் மனதார குலதெய்வத்தை வணங்க வேண்டும். அந்த குலதெய்வம் பலன் கொடுக்கவில்லை, போயிட்டு வந்தேன்னா என்னை கேளுங்கள், ஏன் வழங்கவில்லை என்று. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 94 459 73 170 என்ற செல் நம்பர். என்னுடைய அலுவலகம் ஈரோடு மரப்பாலம் பேபி ஆஸ்பத்திரி அருகில் பழைய நெய் மார்க்கெட் என்றால் சொல்லுவார்கள். அங்கே அலுவலகம் இருக்கிறது. வருவர்கள் காலை 7 மணி முதல் 12 மணி வரை மட்டும்தான் சோழி பார்க்க முடியும். ஆலோசனை கேட்கலாம். வணக்கம், நன்றி.